வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரியான 3 ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் வந்துட்டு ஒரே நேரத்தில், அதுவும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிக்க போகிறோங்க. இந்த ஐஸ்கிரீம் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு, அந்த பதமும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் சின்ன சின்ன பார்ட்டியெல்லாம் வைக்கும் பொழுது நாமளாகவே நம்ம வீட்டில் செஞ்சு அசத்தலாங்க. பார்க்குறதுக்கும் சரி, டேஸ்ட்டும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வந்துட்டு ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சு எடுத்துருக்குறேங்க. அதில் வந்துட்டு 1/4 லிட்டர் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் எடுத்துருக்குறேன். இது வந்துட்டு 50லேருந்து 60 ரூபா தாங்க வரும். இப்போ இதை வந்துட்டு விஸ்க் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு இது போல் அடித்து விட்டுக்கலாம். இது போல் மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அடித்ததுக்கப்புறமா ஸ்பீடை வந்துட்டு கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் நல்லா ப்ளஃபியாக வந்துட்டு பொங்கிட்டு வரும். இப்போ இந்தளவுக்கு நல்ல பதம் வந்ததுக்கப்புறமா இதில் 3/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. மொத்தமாகவே இது ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஐஸ்கிரீம் செய்யும் பொழுது நமக்கு பீட்டர் இது போல் பிளெண்டர் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ நல்லா பதம் வந்துருச்சு. இப்போ இது வந்துட்டு 3 பார்ட்டாக வந்துட்டு நம்ம பிரித்து எடுத்துக்கிற போகிறோம். பாருங்கள், இது போல் 3 பார்ட்டாக பிரித்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர்ஸ்காட்ச் வந்துட்டு ஃப்ளேவர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் வந்துட்டு பிளெண்டர் வச்சுட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிறலாம். ஓரமாக வச்சிடலாங்க. இன்னொரு பார்ட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்துட்டு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதையுமே நல்லா கலந்து கொடுத்துட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் இதில் 3 லேயருக்கு பதிலாக 2 லேயர் கூட செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போது ஃபஸ்ட் லேயரை வந்துட்டு கீழே வந்துட்டு ஊற்றி நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது வந்துட்டு வெண்ணிலா வந்துட்டு எடுத்துருக்குறேன். வெண்ணிலாவையும் இது போல் வந்துட்டு ஊற்றிட்டு நம்ம எல்லா பக்கமே ஈவனாக படுற மாதிரி மெதுவாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஊற்றும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டிருந்தா நல்லா வந்துட்டு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். நான் ஒரே இடத்துல ஊற்றிட்டேன். இந்த லேயர் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டிருக்குறேங்க. நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணும்பொழுது இதே போலயே ரெடி பண்ணுங்கள். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சோம்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுது. அடுத்த லேயர் வந்துட்டு பட்டர்ஸ்காட்ச் வந்துட்டு போட்டிருக்குறேங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட்டு வச்சிடலாங்க. ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு மேலே இதை வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 மணி நேரம் கழித்து நான் எடுத்துருக்குறேன். இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிற போகிறேங்க. கொஞ்ச நேரம் தண்ணியில் ஒரு நிமிஷம் தண்ணியில் வச்சுட்டு எடுத்தோன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக வந்துட்டு அந்த 3 லேயரும் எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக சுவையான ஐஸ்கிரீம் வந்துட்டு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃப்ரீசரில் வைக்கிறது மட்டும்தான் வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபீஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.